இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 68ஆம் சங்கீதம் 10வது வசனம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கும் நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த விசேஷித்த மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் காணப்பட எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே நீர் எதற்கென்று இந்த வார்த்தை இந்த காலை வழியில் எங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறீரோ அதை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனையும் மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். ஒவ்வொரு இருதயங்களையும் இந்த காலை வழியில் திறந்தருளுவீராக. வசனங்கள் ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கடந்து போய் நூறத்தனையான பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். இந்த வசனத்துடைய ஒரு பகுதியை கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாய் உங்களோடு கூட நம்முடைய விசேஷித்த செய்தியாளர் அந்த கிதியோன் வேதாகம சங்கத்திலிருந்து வந்ததான நாளிலே உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை பேசினேன் முகவுரையாக. இதற்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை நேரம் அனுமதிக்கும் வரைக்கும் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். உம்முடைய தயையினாலே ஏழைகளை என்ன செய்கிறீர்? பராமரிக்கிறீர். கர்த்தருடைய தயவு. கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது தேவ தயவில்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் நாம் செய்ய இயலாது என்பதை அறிய வேண்டும். சங்கீதக்காரனே சொல்கிறான், உம்முடைய தயவினாலே என் கொம்பு உயரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, மனுஷரிடத்தில் தயவு வேண்டுமானாலும் கர்த்தர் தான் கிரியை செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். வேதத்தில் வாசிக்கும் போது நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். அருமையான யோசேப்புடைய வாழ்க்கையில நான் வாசிக்கிற வேளையில யோசேப்பு சிறைச்சாலைக்காரனுடைய தயவை பெற ஏதுவாய் காணப்பட்டது. சிறையிலே காணப்படுகிறான், ஆனாலும் சிறைச்சாலையிலே காணப்படுகிற யோசேப்புக்கு யாருடைய தயவு வேண்டியதாக இருந்தது? சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு தேவையாய் காணப்பட்டது. அது கர்த்தரே கிரியை செய்தார் என்று சொல்லி நாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வசனத்தை பாருங்கள். 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கர்த்தர் அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு கிடைக்க முதலாவது காரியம், கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு கூட காணப்பட்டார். நம்மோடு கர்த்தர் இருப்பாரானால் எந்த இடத்திலும் நாம் தயவை பெற்றுக்கொள்ள முடியும். யாருடைய தயவையும் கர்த்தர் நமக்கு கிடைக்கும்படிக்கு செய்கிறவராயிருப்பார். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் தான் செய்தார், மனுஷன் செய்யல. அப்படியானால் இந்த காலையிலே கர்த்தருடைய மிகுந்த தயவை நாம் அவரிடத்தில்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், உம்முடைய தயையினாலே ஏழைகளை என்ன செய்கிறீர்? பராமரிக்கிறீர். கர்த்தருடைய பராமரிப்பு தம்முடைய ஜனத்திற்கு எவ்விதமாய் கிடைக்கிறது என்பதை இந்த காலையில் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாய் யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல சம்பவத்தை, அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். யோசேப்பு எகிப்திலே கானான் தேசத்தில் தன் தகப்பனோடு இருந்தபோது அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தார். மற்றெல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்க காரணம் தான் அதிகமாய் நேசித்த மனைவி ஆகிய ராகேலிடத்திலே அவன் பிறந்தபடியினாலே பலவரின் அங்கியெல்லாம் அவனுக்கு தைத்து கொடுத்து அவனை அதிகமாய் நேசித்து வருகிற ஒரு மனுஷனாயிருந்தான் யாக்கோபு. ஒரு நாள் தகப்பன் யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொன்னான், யோசேப்பே, நீ இவளெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உன் சகோதரத்தில் போய் அவர்கள் க்ஷேமமாய் இருக்கிறார்களா என்று என்ன செய், பார்த்து வா என்று சொன்னார். அதுவே அவனுடைய கடைசி பிரயாணமாய் காணப்பட்டது. அவனை தூரத்திலே கண்டார்கள். எல்லா சகோதரன்மாரும் அவர்களுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டினது நமக்கு நன்றாய் தெரியும். இவனை இந்த நாட்களில் கொன்று போடுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி என்ன செய்யும் நடக்கும் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணி அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் காணப்பட்டார்கள். ஆனால் ரூபனோ அவனை அதற்கு செய்ய சம்மதியாதபடிக்கு நம்முடைய சகோதரன் அவனை கொலை செய்ய வேண்டாம், அவன் இந்த குழிகளில் ஒன்றில் என்ன செய்வோம், போட்டு விடுவோம் என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அங்கே தோத்தானிலே பயங்கரமான குழிகள் காணப்படும். அந்த குழியில் ஒன்றிலே போடப்பட்டான் யோசேப்பு. அந்த நேரத்தில் அவனுடைய கதறுதல் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய வேதனை எவ்வளவாய் காணப்படும் என்பதை சிந்திக்க இயலாத ஒரு காரியம். அவ்வளவு வேதனையோடு கூட குழிக்குள்ளே காணப்படுகிறார். யூதா அதை பார்த்தான். தூரத்திலே எகிப்திற்கு போகிற மீதியானி வியாபாரிகளை கண்டபோது அவன் இவ்விதமாய் சொன்னான், நம்முடைய சகோதரன், இவனை கொல்வதனாலே நமக்கு என்ன லாபம், இவனை இந்த மீதியான் வியாபாரிகளிடத்தில் என்ன செய்வோம், விற்று போடுவோம் என்று சொல்லி யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார். யோசேப்பை அடிமையாய் அவன் கொண்டு போனார்கள். அங்கே எகிப்திலே போத்திபாருடைய வீட்டிலே காணப்பட்டான். அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான். அதற்கு பிறகு நான் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே சிறையில் இருக்கும்போது அங்கே இருக்கிறவர்களுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அதற்கு பிறகு நாம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த சொப்பனம் பார்த்தவர்களிலே ஒருவன் மறுபடியும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் நின்று கொண்டிருந்தான். ராஜா சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல எகிப்தின் சாஸ்திரிகளோ மந்திரவாதிகளோ ஞானிகளோ ஒருவராலும் கூடாமற் போயிற்று. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், இப்பொழுது நான் செய்த குற்றம் இன்றைக்குதான் என்னுடைய நினைவிலே வந்தது. நான் ராஜாவுடைய காரியத்திலே குற்றம் செய்யப்படாதபடிக்கு நான் என்ன செய்யப்பட்டேன், சிறையிலே தள்ளப்பட்டேன். அப்பொழுது ஒரு மனுஷன் நான் கண்ட சொப்பனத்திற்கு என்ன செய்தான், அர்த்தத்தை சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஆகையினாலே அவன் சொன்னபடி, அந்த அர்த்தம் சொன்னபடியே ராஜா என்னை மறுபடியுமாய் என் நிலையிலே நீ நிறுத்தி விட்டீர், அப்படியே நடந்தது என்று சொன்னபோது ராஜா அவனை பார்த்து சொன்னான், போய் அவனை கட்டவிழ்த்து அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் போய் சவரம் பண்ணி புதிய வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டான், கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். ராஜா சொப்பனத்தை சொன்னான். யோசேப்போ அவன் சொப்பனத்துடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் காணப்பட்டபடியினால்தான்
சகலமும் நடைபெறுகிறதாய் காணப்பட்டது. கர்த்தர் கூட இருந்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் அவன் எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். சிறைச்சாலையிலே காணப்படுகிற வேளையிலே வசனத்தை பாருங்கள், இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் வாசிப்போம். 16வது வசனத்தை. அப்பொழுது யோசேப்பு அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று 40 16 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். 40ஆம் அதிகாரம். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் என் தலையின் மேல் இருக்க. இங்கே சொப்பனத்தை அவன் கண்டதை சொல்லுகிறான். சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல்வதற்கு முன்பு யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. வாசிப்போமா? 8வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்கு உரியதல்லவா? நல்ல கவனிக்கணும். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது யாருடைய வேலை? தேவனுக்கு உரியதாய் அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் சொல்லுகிறார். 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான, இங்கேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். 32வது வசனத்தை பாருங்கள். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு என்ன செய்தது? ரெட்டித்தது. இங்கேயும் தேவனை மகிமைப்படுத்துகிறார். 42ஆம் அதிகாரம் 18வது வசனம். 42:18. மூன்றாம் நாளிலே அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு என்ன செய்கிறவன்? பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு. இத்தனை வசனங்களை வாசித்தோமே, எல்லா காரியத்திலும் யோசேப்பு தன்னை உயர்த்தி காண்பிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், தேவன் என்று தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். யார் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிகள் தேவனை உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? கனம் பண்ணுகிறவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமானால் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 30வது வசனம் கடைசி பகுதியை மட்டும் வாசித்த போதும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கனஈனப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அப்ப என்னை கனம் பண்ணுகிறவள நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். இன்னொரு வசனத்தையும் கூட நான் வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ண. காது கேட்க மாட்டேது, கொஞ்சம் மைக்க தள்ளி வைப்பா, பக்கத்தில் வச்சு வாசிங்கம்மா. எனக்கு காது கொஞ்சம் கேட்கிற திறன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வாசிங்க.
குமாரன் தன் பிதாவையும் குமாரன் தன் பிதாவையும் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் இங்கே கர்த்தர் கேட்கிற ஒரு வார்த்தை. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? கர்த்தரை யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? கனப்படுத்தி உயர்த்துகிறவராய் காணப்படுகிறவர். தர்மியான காலை வழியில இவ்விதமாய் கனப்படுத்தப்பட்ட யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை, நீங்கள் தகப்பனத்திற்கு போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம். அதைத்தான் வசனத்தில் வாசித்தோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் என்ன செய்யாதபடி, வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பே. எது வராதபடிக்கு நான் உன்னை பராமரிப்பேன்? வறுமை. நல்ல கவனிங்க. கர்த்தரால் உயர்த்தப்பட்ட யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் போய் தகப்பனிடத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு வறுமை வராதபடிக்கு நான் உங்களை எகிப்து தேசத்தில் வைத்து என்ன செய்வேன்? பராமரிப்பேன். காரணம் என்ன? கர்த்தர் அவ்வளவாய் அவன் என்ன செய்தார்? உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். இந்த உயர்வு வந்தவுடனே மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற ஒரு காரியம் உலகத்தில் காணப்படுகிறது. ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருப்போமாக. அவர்களுக்கு தகுந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி யோசித்து பேசுகிற அநேகர் உண்டு. நல்ல கவனிங்க. யோபின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை இந்த காலை வழியிலே உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம். யோபுடைய சகோதரர்கள், யோபுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்று நாம் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோபு 11:6. உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று. எவ்வளவு அகங்காரத்தில் பேசுகிறார்கள். அவனோ பயங்கரமாய் வியாதி படுக்கையில் காணப்படுகிறான். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான். ஆனால் வந்த நண்பர்களோ 7 நாள் ஒன்றும் பேசாதபடிக்கு மௌனமாயிருந்தார்கள். அப்படியே ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்களா? இல்லை. நம்முடைய ஊரில் சொல்லுவார்களே, வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவார்கள் என்று. அதை போல பேசுகிறார்கள். இங்க வசனத்தில் பாருங்கள், உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று. யோபு அக்கிரமக்காரனா? அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், பிசாசு சாட்சி கொடுக்கிறான், ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். எல்லாருடைய சாட்சியும் பெற்றவன். அவருடைய மனைவியே சொல்கிறார், நீர் ஏன் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே காணப்படுகிறீர் என்று. இப்படிப்பட்டவனை பார்த்து நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனை உமக்கு என்ன செய்யல? இன்னும் வரல, இன்னும் அதிகமாய் வரணும். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நமக்கு ஏதாயிலும் பிரச்சனைகள் வந்து விட்டால் இவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் யோசேப்பு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வறுமை வராதபடிக்கு நான் உங்களை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். அவர்களை தண்டிக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர்கள் அவனுக்கு செய்த காரியங்கள் அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. வெறுக்கிறவர்களாய், பொறாமை உண்டவர்களாய், குழியில் தள்ளுகிறவர்களாய், வியாபாரிகளிடத்தில் விற்று போடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய நாட்களை யோசித்து பாருங்கள். 13 வருஷம் உபத்திரவத்தின் பாதையில் அவன் வழிநடத்தப்படுகிறவனாய் காணப்பட்டார். அதற்கு எல்லாம் பதில் சங்கீதம் 105 நான் வாசிக்கிறோம். அவன் வசனம் அவனை என்ன செய்தது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்
வரும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இப்போ சொல்லுகிறான், உங்களுக்கு வறுமை வராதபடிக்கு நான் உங்களை கோசேன் நாட்டிலே வைத்து என்ன செய்வேன்? பராமரிப்பேன். இப்பொழுது மறுபடியும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு வந்தான். சில வருஷங்கள் காணப்பட்டு மரித்து போனான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள். திரும்ப வந்தபோது சகோதரருக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம். இவன் அதிகாரத்தில் இருக்கிறான், எதையாயிலும் செய்து விடுவானோ என்று பயந்து அவனிடத்தில் வந்து சொல்கிறார்கள், உமது அடியாடைய குற்றத்தை மன்னிக்கும்படிக்கு உமது தகப்பனார் உயிரோடு இருக்கும்படிக்கு என்ன சொன்னார், என்ன செய்தார்? சொல்லி இருக்கிறார். அருமையானே, ஆனால் யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை 11-12 வசனங்களை வாசிப்போமா? 50ஆம் அதிகாரம் 11-12 இப்பதான் வாசித்தோம். இல்லம்மா, ஏசாயா மன்னிக்கணும், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50 21-22 வசனங்களை வாசி. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, இவங்க நினைச்சாங்க அவன் எப்படியாயிலும் தண்டித்து விடுவான், சிறைச்சாலையிலே போட்டு விடுவான், நீ அவ்வளவுதான் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு அணை போடுறதுக்கு போல தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது இப்படி சொன்னார்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வேன்? இந்த காலையிலே நம்மை பராமரிக்கிற ஒரு தகப்பன் ஒரு உண்டு பிரமாணி. யோசேப்பு, யோசுவா, இயேசு என்கிற இந்த 3 பெயருடைய அர்த்தம் ஒரே அர்த்தம், ரட்சிக்கிறவர்கள் என்று சொல்லி. ரட்சகர் என்ற அர்த்தம் அந்த 3 பேருக்கு உண்டு. யோசேப்புக்கும் யோசுவாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். யோசுவா ஜனங்களை அங்கே யோர்தான் நதியிலே இருந்து கொண்டு வந்து வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களை சேர்க்க ரட்சகனாய் அவர்களுக்கு முன்னே கடந்து போனார். யோசேப்பு எகிப்து தேசத்துல முழு தேசத்தை, எகிப்தை மட்டுமல்ல கானான் தேசத்திலே முழு தேசத்திற்கும் உண்டான பஞ்சத்துல அந்த ஜனங்களை பராமரிக்கிறவனாய் காணப்பட்டார். அதனால் தான் ரட்சகன் என்று சொல்லி அவருடைய பெயர்கள் அழைக்கப்படுகிறது. இந்த காலையிலே ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் குறைவுகளையும் குற்றங்களையும் பார்க்கலையா? நாம் அவருக்கு விரோதமாய் செய்த குற்றங்கள் எத்தனையோ உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி பார்த்திருப்பாரனால் நாம் நிற்க முடியாது, நிர்மூலமாகி இருப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும், அடுத்தது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு என்ன செய்யாமலும், சரி கட்டாமலும். சங்கீதம் 103 வாசிக்கிறோமே, இந்த வசனத்தை வாசிப்போமா? 103ஆம் சங்கீதம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறவர். ஐயா, நம்முடைய பாவங்களுக்கு சரி கட்டி இருப்பாரனால் நாம் இல்லாமற் போயிருப்போம். ஆனால் கர்த்தரோ நம்மேல் வைத்த மிகுந்த தயவினாலே நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து இதுவரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசேப்புடைய ஸ்தானத்தில் இருந்தது போல நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி பார்க்கல. நம்முடைய பாவங்களை கார்மேகத்தை போல அவர் என்ன செய்தார்? அகற்றுகிறவராய் காணப்பட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார்.
அப்படி பார்த்திருப்பாரனால் நம்முடைய ஜீவிதம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அதற்கு தக்கபடியாய் நமக்கு செய்யாமல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நாம் என்ன செய்கிறார்? பராமரித்து வருகிறார். அந்த கர்த்தரை நாம் எவ்வளவாய் உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நீ இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எலியாவை வழி நடத்துகிற ஒரு காரியம் நன்றாய் கவனியுங்கள். எலியா போய் ஆகாபுக்கு முன்பதாய் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் உரைக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை! அதுவும் ராஜாவுக்கு முன்பதாய் கடந்து போய் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதிகாரம் படைத்தவன், அவனால் எதையும் செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டிலே ஏரோது என்று ஒரு ராஜா உண்டு. யோவான் ஸ்நானகன் அவன் செய்த பாவத்தை கண்டித்த போது அவன் சிறையிலே தள்ளுகிறவனாய் காணப்பட்டார். அருமையானவர்களே, ஆனால் ஆகாபு அப்படி செய்யல. எலியா அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு வந்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ போய் கேரித்திலே என்ன செய்? ஒளிந்து கொண்டிரு. கர்த்தர் அவனை ஒளிக்கிறவராய் காணப்பட்டார். கேரித்தின் தண்ணீரை குடித்தான். ஒவ்வொரு காலை வேளையிலேயும் மாலையிலேயும் காகங்கள் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டு கேரித்திலே அவன் காணப்படுகிறான். கேரித்தின் தண்ணீர் வற்றி போன உடனே தான் அவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையானே, எதுவும் கோஇன்சிடென்டாய் எதேட்சியாய் நடப்பது அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இது எதேட்சியாய் நடந்தது என்று எதையும் சொல்லாதிருங்கள். கர்த்தர் அறியாதபடிக்கு எவைகளும் என்ன செய்வதில்லை? நடப்பதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறோமே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று கர்த்தர் நன்மையே செய்கிறவர். தீமை அவரிடத்தில் இல்லையா? நன்மை செய்கிறவராய் காணப்பட்டவர். இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன். எலியாவை கர்த்தர் சாரிபாத்துக்கு கொண்டு போக ஒரு காரணம் ஒன்று உண்டு. இந்த சீதோன் என்கிற பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு பட்டணம். நீங்க வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இவ்விதமாய் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 31வது வசனத்தை வாசிப்போமா? நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் என்ன செய்தான்? அப்ப சீதோனிலே காணப்படுகிற விக்கிரக தெய்வம் என்ன? பாகால். இவனோ இஸ்ரவேலின் ராஜா.
யெகோவா தேவனை விட்டு அவன் போய் அந்நிய தேசத்தில் அந்நிய பெண்களை விவாகம் பண்ணியது மட்டுமல்ல, பாகால்களை சேவிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த இயேசபேலை குறித்து இன்னும் வசனத்தில் வாசிக்க வேண்டுமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பிள்ளி சுனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்க. அப்போ சீதோனிலே காணப்படுகிற பாவம் என்ன? வேசித்தனமும் பிள்ளி சூனியமும் விக்கிரக சேவைகளும். இந்த காலை வெளியிலே என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட கொடூரமான யேசபேல் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள அவள் செய்த சதி திட்டங்கள், அவளை கொலை செய்யும்படிக்கு பத்திரம் எழுதி அனுப்பினது ராஜாவின் பெயராலே. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த சீதோனிலே காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் அதே சீதோனில் இருக்கிற சாரிபாத்தில் வைத்து தீர்க்கதரிசியாய் எலியாவை என்ன செய்தார்? பராமரிக்கிறவராய் காணப்பட்டார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்மை சுற்றிலும் காணப்படுகிற நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். தேசத்திலே பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளி சூனியங்களும் மந்திரவாதங்களும், இன்னும் சொல்ல போனால் வேசித்தனங்களும் உபசாரமும் பயங்கரமாய் இதுவரைக்கு காதுகளில் கேட்கக்கூடாத பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிறது. வேசித்தனத்தின் நிமித்தம், உபசாரத்தின் நிமித்தம் கொலை செய்ய இன்றைக்கு மனுஷன் ஆயத்தமாய் காணப்படுகிறான். தன் இச்சை நிறைவேறுவதற்காக எதையும் செய்ய மனுஷன் ஆயத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலியாவை பராமரித்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மையும் என்ன செய்கிறவர்? பராமரிக்கிறவராய் காணப்படுகிறவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பொல்லாத பாவ உலகத்திலே நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை பராமரிப்பதற்கு உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த சாரிபாத்தின் ஊரின் ஏழை விதவைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ எலியாவை என்ன செய்ய வேண்டும்? போஷிக்க வேண்டும். அது 1-2 நாட்கள் அல்ல, பஞ்ச காலம் முடிய வரைக்கும் 3.5 ஆண்டு காலமும் அந்த வீட்டிலே இருந்து அவன் பராமரிக்கப்பட்டான். அந்த ஏழை விதவையின் மூலமாய். இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவிதத்தில் உங்களை பராமரிக்கும்படிக்கு கர்த்தர் சில மனுஷர்களை நமக்காய் எழுப்புகிறார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நான் ஏன் இதை இப்படி பேசுகிறேன் எனக்கு தெரியவில்லை. நான் வேறு விதமாய் பேசும்படிக்குத்தான் இந்த காலையிலே உங்கள் முன்பாக நின்றேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் வருகிறது. உங்களை பராமரிக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, மனுஷன் கைவிடலாம், புறக்கணிக்கலாம், தள்ளிவிடலாம், தகப்பனும் தாயும் நம்மை வேட்சிக்கலாம். ஆனால் உங்களை தள்ளிவிடாத ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. தாவீது சொல்லும் போது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க. வார்த்தையை விசுவாசிங்க. ஒரு நேர ஆகாரம் கிடைக்காமல் கிடைக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரால் உங்களை போஷித்து உங்களை திருப்திப்படுத்த முடியும். வேத வசனம் சொல்லுகிறதே, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததிக்கு அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும்
நான் காணவே இல்லப்பா. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் கண்களில் நீர்த்தாறுகள் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் பட்ட கஷ்டம் யார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எங்களை பராமரிக்கிறவராய் இதுவரைக்கும் இந்த ஊழிய பாதைகளை நடத்துகிறவராய் காணப்பட்டார். உங்களையும் நடத்துவார்னு சொல்லி நான் தைரியமாய் சொல்ல விரும்புகிறேன். அவரை உறுதியாய் பிடிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஐயா. பிரதிபலனை கர்த்தர் பூமியிலே கொடுக்கிறவர். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பிரதிபலனாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அவரிடத்தில் ஒரு பலன் ஒன்று உண்டு. நம்முடைய செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் வரும்போது என்ன செய்கிறவர்? அவரோடு கூட கொண்டு வருகிறவர். அப்படியானால் நான் இந்த காலைவெளியில் உங்களோடு சொல்கிற காரியம், நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நம்மை ஆயத்தப்படுத்தினால்தான் அந்த பலனை அவருடைய கரத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் அல்ல, எடுக்கப்பட்ட கூட்டத்திலே நாம் காணப்பட்டால்தான் எல்லா பலனையும் நாம் அனுபவிக்க முடியும். அன்போடு கூட அவனை பராமரித்தான், மிகுந்த கரிசனையோடு பராமரித்தான். எல்லாம் நல்லது. ஆனால் எருசலேமுக்கு வர அவனுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு இப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருக்கு என்று எல்லாம் செய்வார்கள். ஆனால் நீங்க ரட்சிக்கப்படுங்க, முழுகி ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, வேறு பிரிந்து உலகத்தை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்க பாருங்கன்னு சொன்னா மனமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். இல்ல பிரியமானே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டுதான் ஆக வேண்டும். எருசலேம் என்பது தேவனுடைய வீடாய் காணப்படுகிறது. தேவனுடைய வீடாய் எருசலேமுக்கு வந்தால்தான் நாம் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட முடியும். ஏன்? கர்த்தர் தான் சபையை உண்டு பண்ணினவர். சபையிலே வைத்துத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஊக்குவித்து கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்கிறவர்? ஆயத்தப்படுத்துகிறவர். எஸ்தர் ராஜாத்தி தெரிந்தெடுக்கப்பட்டால், ஆனால் அவர் ஏகாயின் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய அந்த நாட்களில் எல்லாம் கன்னிமாடத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் அவள் என்ன செய்யப்பட்டால் சுத்திகரிப்புக்கு உட்படுகிறவளாய் காணப்பட்டார். ராஜா விரும்புகிற அவருடைய கண்களுக்கு பிரியமான பெண்ணாய் இருக்கும்படிக்கு சுத்திகரிப்பு அவசியமாயிருந்தது. அதே போல் இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பரிசுத்தம் ஆகிவிட்டோம், நான் நன்றாய் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மைதான், அவருடைய வசனத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய ஜீவிதத்தை விட்டு விலகி இருக்கிறதா? பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் பொறாமையும் மண்கண்ணும் தூஷணமும் மேட்டிமையும் பெருமையும் அகந்தையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இராதபடிக்கு இவைகளை ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்த காரியம் அதுதான். பரமதேவனாய் அல்லது இயேசு கிறிஸ்துவாகிய தாவீது இந்த காலைவெளியில் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அழைப்புக்கு செவிசாய்க்கு ஆயத்தம் தானா? நாலாவது ஒரு மனுஷனை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:4. யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான்.
நன்றாய் கவனிப்போம். எலியா தீர்க்கதரிசி ஆகாவுக்கு முன்பதாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டான். பஞ்சம் கொடிதாகி விட்டது. உடனே யேசபேலும் ஆகாவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்யும்படிக்கு அவர்கள் தீவிரப்படுகிற நாட்களிலே ஒபதியா 100 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை குகைக்கு 50 பேராக வைத்து இந்த 3.5 ஆண்டு காலங்களும் என்ன செய்தானாம்? பராமரித்து வந்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு கடினமான ஒரு காரியம்! அந்த கடினமான காரியத்தை பரிசுத்த வேதத்தில் வசனங்களை கொண்டு வாசித்தால் தான் தெரியும். நம்மிடத்தில் இருக்க மிருக ஜீவன்கள் அழிந்து போகாதபடிக்கு புல் எங்காகினும் அகப்படுமா என்று சொல்லி ராஜா ஆட்களை என்ன செய்தான்? தேட அனுப்புகிறவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிருக ஜீவன்களும் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனால் இந்த ஓபதியா என்று சொல்லப்பட்ட மனுஷனோ 100 தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறான்? பராமரிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் இப்பொழுது எலியாவிடத்தில் சொல்லுகிறான், நான் அவர்களை பராமரித்து வந்தேன், அது உமக்கு என்ன செய்யப்படவில்லையோ, சொல்லப்படவில்லையோ என்று சொல்லிவிட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தையைத்தான் இந்த காலையில் வாசிக்க கேட்போம். 12வது வசனத்தில் 11வது வசனத்தில் வாசிப்போமா? இப்பொழுது நீ போய் உம்முடைய ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்து பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? பார்க்க ஆகாபுடைய அரண்மனையின் வேலைக்காரன். ஆனால் அவன் சொல்லுகிற சாட்சி, நான் என் சிறு வயது முதல் கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி? அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தபடினால்தான் 100 தீர்க்கதரிசிகளை ஆகாபுடைய பட்டயத்திற்கு தப்புவித்து அவர்களை பராமரித்து வருகிறவனாய் காணப்பட்டான். ஒரு அர்ப்பணிப்பு தேவை. லேசாய் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். எங்கே ஆகாரம்? எங்கே இருந்து தண்ணீர் எப்படி கொண்டு போக முடியும்? இன்றைக்கு மாதிரி கேன் வாட்டர் அல்ல. ஆனால் அவர்களை நேர்த்தியாய் பராமரித்து வந்திருக்கிறார். ஒரு அர்ப்பணிப்பு இந்த காலை வேளையில் நமக்கு தேவை. நாம் எதை செய்தாலும் அர்ப்பணிப்போடு செய்வோமானால் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருகிறவராய் காணப்படும். கடைசியாக கொண்டு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவருடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அருமையானே, இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு நான் இந்த சம்பவத்தை உங்களோடு பேசி இருக்கிறேன். இன்னைக்கு ஞாபகம் மூட்டை மட்டும் நான் செய்ய விரும்புகிறேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷன் கல்லர் கையிலே அகப்பட்டு அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போய்விட்டார். குற்றுயிராய் வலையிலே கிடக்கிறான். ஆசாரியன் அம்படியாய் வந்து அவனை பாராதவன் போல போய்விட்டான். லேவியனும் வந்தான், அவனும் பாராதவனை போல போய்விட்டான். 3வது ஒரு சமாரியன் கடந்து வந்தான். அவன் மேல் என்ன செய்தான்? பரிதாபம் கொண்டு அனுதாபத்தோடு கூட அவன் கிட்ட போய் குனிந்து அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டினான்.
எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தான். அவனை தூக்கி தன் வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு அவனை சத்திரத்திற்கு கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு விட்டான். சத்திரத்தில் விட்டு விட்டு அவன் சொன்னதான வார்த்தையைத்தான் நான் வசனத்திலே வாசிக்க கேட்டேன். நான் மறுநாளிலே அவன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயினும் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது பாருங்கள், சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தான். இந்த ராத்திரி முழுவதும் அவனோடு கூட காணப்படுகிறான். ஐசியூ வார்டில் இருக்கும்போது கூட இருக்கிற அட்டெண்டர் தூங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல இவனும் சத்திரத்தில் இவனை விழிப்போடு கூட என்ன செய்தான், பாதுகாத்தான், பராமரித்தான். அவன் மறுநாளிலே புறப்படும் போது 2 காசை எடுத்து 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து இவனை பராமரித்துக் கொள் என்று சொன்னான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் கடந்து வந்து பாவத்தினுடைய கோரத்தினாலே காயப்பட்டிருந்த நம்மை, குற்றுயிராய் கிடந்த நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி மீட்டு கொண்டு நம்மை சபையாகிய சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் போகும்போது சொன்னார், நான் திரும்ப என்ன செய்வேன், வருவேன், வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே. சத்திரக்காரன் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் அவருடைய வருகைக்காய் உங்களையும் என்ன செய்கிறவர், ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். சத்திரத்தில் காணப்படுகிற எந்த மனுஷன், சபையிலே தேவ சபையிலே எந்த மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அவனை சேர்க்கும்படிக்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவய காலத்தோடு வானத்திலிருந்து என்ன செய்ய போகிறவர், வரப்போகிறவர். சத்திரத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லப்படுகிறோம். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில், முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகிற விசுவாசம் அல்ல. நம்முடைய விசுவாசம் அற்பமான விசுவாசம் அல்ல. நம்முடைய விசுவாசத்தில் வல்லவர்களாய் பலவான்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் விசுவாசம் தான் பெரியது ஐயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிற வேளையில, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பிரதானம் என்று சொன்னாரே. அன்பு பெரியது. இந்த 3 நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமே. விசுவாச பாதையிலே வந்தோம், ஏதோ சில ஆண்டுகள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தோம், பிறகு விசுவாசத்தை விட்டுவிட்ட காரியம் அல்ல. இறுதி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும். பாடுகளோ பிரயாசங்களோ துன்பங்களோ வேதனைகளோ எவைகள் வந்தாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரியாதபடிக்கு உறுதியாய் காணப்பட நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொண்ட ஜீவிதம் செய்ய வேண்டும். யார் ஜெயித்தார்கள்? நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் விசுவாசத்தினால் என்ன செய்தார்கள்? சகலவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் விசுவாசத்தை விட்டு வழுவாதபடி உறுதியாய் காணப்படுகிறோமா? அருமையானே,
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரே. விசுவாச சோதனையிலே அக்கினிக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களாய் இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்வோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியா இருப்போமா? விசுவாசம் மட்டுமல்ல, அங்க வசனம் சொல்கிறது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், அடுத்தது அறிவில், அவரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவில வளருகிறோமா? அப்படி என்றால் என்ன? எப்படி அறிய முடியும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து வசனம் கேட்கிறதுனாலே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுனாலே. அருமையானே, அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். அவரோடு கூட சேர்ந்திருந்தால்தான், ஜெபத்திலே தரித்திருந்தால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். புருஷன் மனைவி இணைக்கப்படுவதற்கு முன்பு 2 பேரும் 2 வீட்டில் காணப்படுகிறார்கள். பிள்ளை நன்றாய் செல்லமாய் வளர்ந்திருப்பால், புருஷன் ஒருவேளை வேறு விதமாய் வளர்ந்திருப்பான். 2 பேரும் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட பிறகு இவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளாவிட்டால் அவருடைய திருமண பந்தம் முறிந்து போகும். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறது, அவர்களுக்கு பிடித்தமான காரியங்கள், அவருடைய செய்கைகள், அவருடைய காரியங்கள், இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அப்படி அறிந்து கொள்வதற்கு 2 பேரும் ஐக்கியத்தோடு கூட காணப்பட்டால் தான் முடியும். அதை போல கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டவன் எவனோ அவரை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே இருக்கிறவன் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவரோடு சேர்ந்து நடக்கிறோமா? அவரை அறிகிற அறிவிலும், 3வது ஒருமைப்பாட்டில். ஒரு மனம் தேவை. கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலேயும் என்ன செய்ய கடவுது? இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இது எல்லாவற்றிலும் வளருவதற்குத்தான் கர்த்தர் சபையிலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர், போதகர் ஆகிய இந்த ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையிலே நிலைத்திருக்கிற எந்த மனுஷனும் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய் மாற முடியும். பூரண புருஷனாய் மாறிவிட்டால் கர்த்தர் வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட முடியும். ஆகையால் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர் ஏழைகளை பராமரிக்கிற கர்த்தர். அவருடைய பராமரிப்பு எவ்விதமாக இருந்தது என்ற காலைவெளியிலே 5 பேரை கொண்டு உங்களோடு நான் சொல்ல நேர்ந்தது. நாமும் கர்த்தரால் பராமரிக்கப்படும்படிக்கு, நாம் மற்றவர்களையும் பராமரிப்பதற்கு ஏதுவான ஜீவிதம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நீர் உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று நாங்கள் வாசித்தோம். எங்களுடைய ஜீவிதத்தில் இந்த காலையில் 5 பேரை எங்களுக்கு முன்பதாய் நீ நிறுத்தினீர். யோசேப்பு தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை நான் பராமரிப்பேன் என்று சொன்னானே.
உபதியா கர்த்தருக்கு பயந்தபடினாலே பயங்கரமான காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளை பராமரித்து வந்தானே. எலியா தீர்க்கதரிசியை பராமரிக்கும்படிக்கு சாரிபாத்தில் இருக்கிற விதவைக்கு நீர் கட்டளையிட்டீரே. ஆண்டவரே, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில கல்லர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனை பராமரிக்கும்படிக்கு நல்ல சமாரியன் ஒருவன் வந்தது போல நீரும் இந்த பாவ உலகத்திலே எங்களை மீட்கும் பொருளாய் ஒரு நல்ல சமாரியனாய் எங்களை தேடி வந்து எங்களுடைய காயங்களை கட்டி சத்திரத்தில் இந்த நாளில் வைத்திருக்கிறீர். நாங்கள் சத்திரக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கவும் நீர் திரும்ப வரும்போது நாங்களும் கூட சேர்க்கப்படவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். பர்சிலா பார்த்து தாவீது சொன்னானே, நீ எருசலேமுக்கு வா, அங்கே உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி அவனோ கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டது போல யாரும் நழுவ விடாதபடிக்கு எருசலேமாகிய உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேருவதற்கு அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எருசலேமின் மேன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, மேவிபோசேத்தை நீர் எருசலேமிலே வைத்து தாவீது ராஜா நித்தமும் அவனோடு கூட அசனம் பண்ணும்படியாய் வைத்தாரே, அதே போல நாங்களும் எருசலேமின் மேன்மையிலே உம்மோடு கூட போஜனம் பண்ணுவர்களாய் காணப்பட எல்லோருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் நிராகரிக்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரே உம்மை பின்பற்றி நடக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். வசனத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.